This video sponsored by genreviews.online. நன்றி. ஹலோ வியூவர்ஸ், இப்போது நான் உங்கள்கிட்ட பேச போகிற தலைப்பு ட்ராகன் ஃப்ரூட். இதன் தோற்றத்தால் தான் வெளியே நம்முடைய பாரம்பரிய பழங்களை காட்டிலும் இது மிகவும் வித்தியாசமானது. சிவப்பு அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதன் தோலில் பாம்பு போல நுனிகள் போல காணப்படும் பசுமை தலைகள் இருக்கும். இவை டிராகனின் தோலை நினைவூட்டுவதால் தான் டிராகன் பழம் என்று அழைக்கப்படுகிறது. உள்ளே வெள்ளை அல்லது சிவப்பு நிற பூர்ணமும் கருப்பு விதைகளும் கலந்த ஒரு சாரான அமைப்புடன் இருக்கும். சுவையாகவும் மென்மையாகவும் இருக்கும். இது எங்கிருந்து வந்தது? டிராகன் பழம் முதன்மையாக மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்கா போன்ற நாடுகளில் வளர்ந்தது. பின்னர் இது வியட்நாம், தாய்லாந்து, மலேசியா மற்றும் சீனா போன்ற ஆசிய நாடுகளிலும் பரவியது. தற்போது இந்தியாவின் சில மாநிலங்களும் குறிப்பாக தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திரா போன்ற இடங்களிலும் வணிக ரீதியாகவும் வீட்டுத் தோட்டங்களிலும் வளர்க்கப்படுகிறது. இதன் வகைகள்: இது 3 வகைப்படும். சிவப்பு தோல், வெள்ளை உள்ளகம். 2வது சிவப்பு தோல், சிவப்பு உள்ளகம். 3வது மஞ்சள் தோல், வெள்ளை உள்ளகம். இந்த 3 சுவை மற்றும் சத்துக்களில் சிறிய வித்தியாசங்களை கொண்டுள்ளன. சத்துக்கள் மற்றும் மருத்துவ நன்மைகள்: டிராகன் பழம் விட்டமின் சி, மாக்னீசியம், பீட்டா கரோட்டின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. மனநலம்: மாக்னீசியம் நரம்புகள் மற்றும் தசைகளின் செயல்களில் முக்கிய பங்காற்றுகிறது. தோல் மற்றும் முடி: ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோலை பிரகாசமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. முடி வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. சர்க்கரை மற்றும் கொழுப்பு கட்டுப்பாட்டுக்கு, டயபெட்டிக் நோயாளிகளுக்கு பாதுகாப்பானது. கொழுப்பை குறைக்கும் திறன் கொண்டது. உடல் எடையை கட்டுப்படுத்தும். நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் பசி குறைக்கிறது. இதனால் எடையை குறைக்க விரும்புவோர் இதை உணவில் சேர்க்கலாம். டிராகன் பழம் எப்படி சாப்பிடலாம்? வெட்டி கொண்டு நேரடியாக சாப்பிடலாம். ஜூஸ், ஸ்மூத்தி, ஐஸ்கிரீம், சாலட், கேக், யோகurt போன்ற பல வகை உணவுகளுடன் சேர்த்து கொள்ளலாம். விவசாயத்தில் வளர்ப்பு: டிராகன் பழம் ஒரு காட்டுச் செடி வகையை சேர்ந்தது. இதற்கு அதிகமான தண்ணீர் தேவைப்படாது. சிறந்த வாடிக்கையாளர்களையும் சந்தையில் நல்ல விலையும் பெற்றுள்ளதால் பல விவசாயிகள் தற்போது இதை வணிக ரீதியில் வளர்க்க தொடங்கியுள்ளனர். ஒரு டிராகன் பழ செடியின் ஆயுள் காலம் சுமார் 15 வருடங்கள் வரை இருக்கலாம். ஒரு செடி ஆண்டுக்கு 30 முதல் 50 பழங்கள் அளிக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த டிராகன் பழத்தை தினசரி உணவில் சேர்த்து உடல் நலத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.